ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று ஒரு நாளா கருதப்பட்டு வருகிறது சங்கடகர சதுர்த்தி. நாளை பிப்ரவரி 5 சங்கடகர சதுர்த்தி. விநாயகரின் தரிசனம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் பாக்கியமான ஒரு நாளாக கருதப்பட்டு இருக்கிறது. அதனால தான் சதுர்த்தி நாட்கள்ல கோவிலுக்கு எடுத்து செல்லக்கூடிய சில பொருட்களானது இருக்கிறது. அந்த பொருட்களோட சக்தி அதிகமாக இருக்கும். அதுவும் அந்த அபிஷேக பொருட்களை நம்ம விநாயகருடைய கோவிலுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி நாட்கள்ல கொண்டு போய் விநாயகரின் சன்னதியில நம்ம ஒப்படைத்து விட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாராம். என்னதான் தானம் கொடுத்தாலும் இன்னும் சில செயல்களை நம்ம செய்யறதுனால நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். தானம் ஒரு பக்கம் செய்யறதும் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா விநாயகருடைய மனது குளிர்ச்சி அடையணும், விநாயகருடைய பார்வை நம்ம மீது படணும் அப்படின்னா சில அபிஷேக பொருட்களை விநாயகருடைய கோவில்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும். இன்று நம்ம செய்யக்கூடிய இந்த அபிஷேக பொருட்கள், தான பொருட்கள் வீட்டில் இருந்து எடுத்து செல்ல வேண்டியவை. இது நன்மைகள் எல்லாவற்றையுமே நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். அதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க. அப்பொழுதுதான் நாம் கூற வருகின்ற கருத்து என்னவென்று உங்களுக்கு முழுமையாக புரியும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதனை நீங்க கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நாளை கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கிய அபிஷேக பொருட்கள். இந்த விநாயகருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய 5 முக்கிய அபிஷேக பொருட்களானது இருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு ஒரு பலனை ஏற்படுத்தும். முதலாவதாக பால். இது மனசோட அமைதியை ஏற்படுத்தி வீட்டுல ஒரு அமைதியான சூழலை நம்மளுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். குழந்தைகளுக்கு கல்வியில ஒரு வளர்ச்சியையும், கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முழுமையாக அகற்றிவிடும். அதற்கும் இந்த ஒரு பொருளை நம்ம இந்த ஒரு பாலை விநாயகருக்கு அபிஷேக பொருளா நம்ம வாங்கி கொடுக்கலாம். இரண்டாவதாக தயிர். மன அழுத்தம், பதட்டம், கவலை இது அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கும். நம்முடைய வாழ்க்கையில சீரான தொடர்ச்சியானது ஏற்படுகிறது. இந்த தயிரை நம்ம வாங்கி கொடுப்பதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு வளர்ச்சி நமக்குள்ள ஏற்படும். ஒரு இடத்துக்கு நீங்க வளர்ந்து போயிட்டீங்க, அது தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அதுல நீங்க வளர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களை யார் நினைத்தாலும் அந்த ஒரு நிலையான வளர்ச்சியிலிருந்து உங்களை கீழே தள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நிலையான வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு தயிரை நீங்க தானமாக வாங்கி கொடுக்கலாம். மூன்றாவதாக தேன். இனிமையான வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இனிமையான வாழ்க்கை வேண்டும் அப்படின்னா அதற்கு இந்த தேனை வைத்து நீங்க அபிஷேக பொருளா வாங்கி கொடுக்கணும். அடுத்து உறவுகளுக்குள்ள தகராறு ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒரு தேனை நீங்க அபிஷேக பொருட்களாக வாங்கி கொடுக்கலாம். இந்த ஒரு தேனை வைத்து அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களுடைய உறவுக்குள் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் ஏற்படாமல், தகராறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளும். நான்காவதாக தண்ணீர். இதனுடன் சேர்த்து இலை தொட்டி அபிஷேகம். இந்த ரெண்டையும் நீங்க நான்காவதாக விநாயகர் பெருமான் கோவிலுக்கு நீங்க வாங்கி கொடுக்க வேண்டும். வீட்டுல சுத்தமான எரிசக்தி, பணவழி திறக்கக்கூடிய ஒரு கதவு, இது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள கிடைக்கும். மஞ்சள், இதனுடன் சேர்த்து சந்தனம். ஐந்தாவதாக மஞ்சளையும் சந்தனத்தையும் நீங்க விநாயகர் பெருமான் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். விநாயகருக்கு மிக பிடித்த ஒரு அபிஷேக பொருளாக இந்த ஒரு பொருளானது இருக்கும். இது உங்களுடைய தடைகளை உடைக்கக்கூடிய சக்தியானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள் எழுப்பி கொடுக்கும். இந்த 5 அபிஷேக பொருட்களையும் நாளை கோவில்ல நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். இந்த 5ல ஏதாவது ஒரு 2யோ 3யோவது நீங்க விநாயகர் கோவிலோட சன்னதியில கொண்டு போய் நீங்க சேர்த்து விடுங்க. அதை வைத்து அவங்க அபிஷேகம் செய்யும் பொழுது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்க முடியும். விநாயகர் உங்களுக்கு வேண்டாத கஷ்டத்தை எல்லாம் நீக்கி விடுவார். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். அதற்கு நீங்க இந்த அபிஷேக பொருட்களை கொண்டு போய் விநாயகருடைய கோவில்ல சேர்க்கணும். நாளை நீங்க கோவிலுக்கு வருபவங்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டிய சில பொருட்கள் இருக்கு. இதை நீங்க சங்கடகர சதுர்த்தியில தானம் செஞ்சீங்க அப்படின்னா விநாயகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். முதலாவதாக தண்ணீர் பாட்டல். இது மிகவும் அதிக பலன் வாய்ந்தது. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது வீட்டில் இருக்கிற உலர்ந்த அதிர்ஷ்டத்தை ஈரமாக்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்தும். அடுத்ததாக விநாயகருக்குரிய மாலை. அருகம்புல் அல்லது செம்பருத்தி. நீங்க போடக்கூடிய ஒரு மாலையின் பலனானது 10 மடங்காக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இது விநாயகர் கோவில்ல அருகம்புல் மாலையாக இருக்கலாம், இல்லைன்னா செம்பருத்தி பூ மாலையாக இருக்கலாம். இந்த 2 மாலையில ஏதாவது ஒரு மாலையை நீங்க விநாயகர் கோவிலுக்கு நாளை போட்டு விடுங்கள். மூன்றாவதாக வாழைப்பழம் அல்லது அத்திப்பழம். வியாபாரத்துக்கு மிக பெரிய ஒரு பலனானது ஏற்படும். கடன் சுமையானது கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும். எனவே இதையும் நீங்க தானமாக விநாயகர் பெருமான் கோவிலுக்கு நீங்க கொடுக்கலாம். அடுத்ததாக 4ஆவதாக லட்டு இல்லைன்னா குளக்கட்டை. இதை நீங்க பிரசாதமாக கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு கொடுக்கலாம். விநாயகருக்கு வழங்கி பக்தர்களிடம் நீங்க பகிர்ந்தீங்க அப்படின்னா குடும்பத்துல ஒரு சந்தோஷம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு, நீங்க நினைத்த வேலை வாய்ப்பை உங்களால உருவாக்க முடியும். இது அனைத்திற்கும் நீங்க இந்த கொழுக்கட்டையை தானமாக கொடுக்கணும்.
அடுத்ததா பள்ளி குழந்தைகளுக்கு பென்சில் இல்லைன்னா புத்தகம், நோட்டு அவங்க படிப்பு சம்பந்தமா எது வேணுமோ அதை நீங்க வாங்கி கொடுக்கலாம். இந்த ஒரு நாள்ல நீங்க வாங்கி கொடுப்பதனால் இது விநாயகரின் புத்திசாலித்தனத்தின் உச்சத்தானமாக கருதப்படும். இதனால் உங்களுக்கு கல்வி வாய்ப்புகள் உங்களுக்கும் திறக்கும். நீங்க நினைத்த ஒரு வேலைக்கும் நினைத்த ஒரு படிப்பையும் உங்களால படிக்க முடியும். அடுத்தது வீட்டில் இருந்து கொண்டு செல்ல வேண்டிய முக்கியமான பொருட்கள். முதல்ல மஞ்சள், குங்குமம். இதை கோவில்ல வைத்து வீட்டுக்கு திரும்பும் போது தடைகள் அகன்று மனதில் ஒரு தெளிவானது பிறக்கும். இது விநாயகரின் ஆசீர்வாதம் நமக்கு உடனடியாக கிடைக்குமாம். இரண்டாவதாக அருகம்புல் மாலை. அடுத்து 21 நாட்களுக்கான அதிர்ஷ்டத்தை தேடி கொடுப்பதற்கு இந்த அருகம்புல் மாலையை கொண்டு போய் நம்ம விநாயகர் கோவில்ல சேர்த்து விடணும். மூன்றாவதாக 2 தேங்காய். ஒன்று கோவில்ல உடைக்கணும், மற்றொன்று வீட்டுக்கு கொண்டு வந்து தீபம் ஏற்ற இடத்துல நீங்க வைத்து விடணும். உங்களுடைய வீட்டு பூஜை அறையில வைத்து விடணும். உன்னை கோவில்லையே நீங்க உடைத்து விடணும். இது மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. நான்காவதாக சிறிய காப்பு நாணயம். அதை கோவில்ல கொண்டு போய் நீங்க போட்டு விடணும். காப்பு நாணயம் இருந்தா அதை கோவில்ல கொண்டு போய் உண்டியில் இருக்கும் அல்லவா, அந்த உண்டியில காப்பினால் செய்யப்பட்ட நாணயத்தை இல்லைன்னா ₹1 ₹2 அந்த நாணயமாக இருந்தாலும் சரி, அதை உங்க வீட்டுல இருந்து கொண்டு போய் நீங்க அந்த உண்டியில போடணும். இதை நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா கூட்டுக்கண்ணு, வாய்க்கண்ணு, எதிர் சக்தி எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரவே வராது. இது மிக பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தும். அடுத்ததா விநாயகர் தரக்கூடிய சிறப்பு நன்மைகள் என்ன அப்படின்னா, அபிஷேகம், இதனுடைய தானம், இதனுடன் சேர்ந்து வீட்டுக்கு எடுத்து சென்று வழிபாடு செய்தோம் அந்த பொருட்களால நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள். தடைகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகிவிடும். பணமானது நிலைத்து ஒரு நிலைமைக்கு உங்களால வர முடியும். வியாபாரத்துல ஒரு வளர்ச்சியானது கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் இருக்கல்லவா, அது விரைவில் உங்களுக்கு நடக்கும். இதுவரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடக்காம தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சியானது நடக்க தொடங்கும். இவை அனைத்தும் சங்கடகர சதுர்த்தி நாள்ல பல மடங்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்பட்டு வருகிறது. எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்க இதை செய்யுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் நீங்க செய்யலாம். விநாயகர் கோவிலுக்கு சென்று செய்தாலும் சரி, இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் வைத்து செய்தாலும் சரி. காலை செய்ய முடியவில்லை அப்படின்னு கூறுபவங்க மாலை நேரத்திலாவது விநாயகர் கோவிலுக்கு சென்று செய்து விடுங்கள். குளித்து ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு 21 முறைகள் கூறிவிட்டு கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக வீட்டிலிருந்து ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி என் முன்னே இருக்கும் தடைகள் விலகட்டும் அப்படின்னு நீங்க சொல்லி அந்த ஒரு தீபத்தை நீங்க உங்களுடைய வீட்டில் ஏற்றணும். அடுத்து நீங்க கோவிலுக்கு சென்றதும் அருகம்புல் மாலை, இதனுடன் பால் இல்லைன்னா தேன், அதனுடன் சந்தனம், அபிஷேகம், இது அனைத்தையுமே நீங்க விநாயகருக்கு நீங்க வாங்கி கொடுத்த பொருளால் அபிஷேகம் செய்வதை உங்களுடைய கண்களால பார்த்து உங்களுடைய வேண்டுதல்களை நீங்க கேட்கணும். அப்படி கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும். அடுத்ததாக தானம். உங்களால் இயன்ற ஒரு பொருளை, அது தண்ணீர் பாட்டிலாக இருக்கட்டும், மாலையாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது நீங்க மனப்பூர்வமாக ஒரு தானத்தை நீங்க விநாயகர் கோவிலுக்கு நீங்க உங்களுடைய மனதார கொடுக்கணும். அடுத்து வீட்டிற்கு நீங்க திரும்பும் போது கோவில்ல கிடைத்த குங்குமத்தையோ இல்லைன்னா வீட்டு தீப திருப்பத்தி தீப தீப திருப்பத்திடம்னு வைக்கக்கூடிய அந்த இடங்கள்ல நீங்க கொண்டு வந்து வைக்கணும். அந்த தீபத்தை ஏற்றுகின்ற இடத்துல இல்லைன்னா உங்க வீட்டு பூஜையில கொண்டு வந்து அந்த குங்குமத்தையோ திருநெறியோ நீங்க வைத்தீங்க அப்படின்னா நன்மையானது உங்க வீடு தேடி வரும். எனவே இதை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நாளை நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறிய மாலையை நீங்க எடுத்து சென்றாலும், ஒரு வாழைப்பழம் இல்லைன்னா ஒரு வாழைப்பழத்தை கூட நீங்க தானம் செய்தாலும், ஒரு பால் பாக்கெட்டை நீங்க கொடுத்தாலும் விநாயகர் அது ஒரு பெரிய பரிகாரமாக மாற்றி விடுவார். அந்த அளவுக்கு நன்மையில உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே நாளை நீங்க ஒரு குண்டூசியை இழுத்தாவது ஒரு சிறிய ஒரு தானத்தை செய்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சதுர்த்தி நாளில் ஒரு நல்ல செயலும் வேரில் பிடித்து வாழ்க்கையை பச்சை நிறமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தியானது இருக்கு. இன்று முடிவில் உங்களுடைய ஒரு ஆசையை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை விநாயகர் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஒரு நாள்ல விநாயகர் உங்களை காப்பார். உங்க வீட்டை நிம்மதியுடன் நிரப்புவார். உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். இது அனைத்தும் விநாயகர் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே தவறாம இது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதையும் இந்த கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினைவுங்கள். நல்லது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பிரிவா சரணம். நல்லதே நினைவுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.